ஷேர் மார்க்கெட்ல லாபம் சம்பாதிக்கணும்னு விரும்புறீங்களா? நாங்க உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றது இந்தியாலேயே நம்பர் 1 ரத்தன் டாட்டாவோட பேக்டு கம்பெனியான அப்ஸ்டாக்ஸ்ல டிமேட் அக்கவுண்ட் ஃப்ரீயா ஓபன் பண்ணிக்கலாம். அப்ஸ்டாக்ஸ்ல ஒரே ஆப் மூலமா ஈக்விட்டி, கமாடிட்டி, கரன்சி அண்ட் ஆப்ஷன் ட்ரேடிங்க்கு வெறும் 20 ரூபீஸ் புரோக்கரேஜ்ல பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம 25,000 வர்த்தான ராக்கெட் கால்ஸும் மல்டிபேகர் ஸ்டாக்ஸ் ரெக்கமெண்டேஷனும் ஃப்ரீயா தராங்க. இந்த ஒட்டுமொத்த ஆஃபரும் நம்ம சேனல்ல கொடுக்கிற டிஸ்கிரிப்ஷன் லிங்க் மூலமா கிளிக் பண்ணி அக்கவுண்ட் ஓபன் பண்றவங்களுக்கு மட்டும்தான். இப்பவே அப்ஸ்டாக்ல அக்கவுண்ட் ஓபன் பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெய்லி லைஃப் தமிழ். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்ட்டு தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க. ஐடி செக்டார் பத்தி தான். இப்போ நியூஸ் எல்லாம் கூட பார்த்தோம். ஐடி செக்டார்ல இன்ஃபோசிஸ், விப்ரோல இருந்து நிறைய ஆட்கள் வேலையில இருந்து வெளியேறிட்டாங்க. ரிசல்ட் சரியில்லை, அதுக்கப்புறம் ஐடி ரொம்ப டவுனா போகுது, இப்படிலாம் இருக்கு. ஏற்கனவே நம்ம ஐடியை பத்தி நிறையவே பேசியிருக்கோம். இருந்தாலும் இப்போ வர ரிசல்ட் எல்லாம் எப்படி இருக்கு, ஒட்டுமொத்தமா இப்ப நம்ம ஐடில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா வேண்டாமா, தேருமா தேராதா அப்படின்றதான் வேகர் சார் கிட்ட கேட்க போறோம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். சார், ஐடி செக்டார் சிம்பிளா சொல்லணும்னா தேருமா தேராதா? நம்ம நிறையவே பேசியிருக்கோம். பட் இப்ப வந்துட்டு இருக்க ரிசல்ட் அப்படின்றது ஐடி செக்டாருக்கு கொஞ்சமா சாதகமா இருக்கா? எல்லாம் எப்படி இருக்கு ரிசல்ட் எல்லாம் அப்படின்றதையும் சொல்லுங்க சார். ஓகே. ஸோ முதல்ல இப்போ 2-3 ரிசல்ட் வந்திருக்கு ஐடியில் மேஜர். டிசிஎஸ், இன்ஃபோசிஸ். ஓகே. இதுல இப்போ நான் எப்படி எதிர்பார்த்துட்டு இருந்தேனோ அப்படியே ஆயிட்டு இருக்கு மேடம். போன வாட்டி உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், நம்ம ஐடி செக்டர் பத்தி ஸ்பெசிஃபிக்கா பேசும்போது இதுதான் நான் சொல்லிட்டு இருந்தேன். என்னன்னா முதல்ல நம்ம ரிசல்ட்டை பார்க்கணும். ஓகே. எதுக்குன்னா ரிசல்ட் பெருசா கிரேட் ரிசல்ட்ஸ் வர மாதிரி எனக்கு தோணல. ஒன்று. ரெண்டாவது, ஐடி செக்டர் வேல்யூவேஷன் வைஸ் அப்படியே சீப்பா இருக்கலாம். ஆனா ஃபியூச்சர் ப்ராஸ்பெக்ட்ஸ் ஆஃப் பிசினஸ் இன்னும் கொஞ்சம் டவுட்ஃபுல்லா இருக்கு. ஓகே. ஸோ எதுக்குன்னா மெயினா என்ன ரீசன்னா, ஐடி ஒரு இது ஏஐன்னு சொல்லுவோம் இல்லை, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அது ஒரு பெரிய பாம்பா ஐடிக்கு இப்போ வேலை செஞ்சுட்டு இருக்கு. எப்படின்னா எல்லா கம்பெனிஸ்ல ஒரு கன்ஃபியூஷன் இப்போ இந்த ஏஐ எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு. ஸோ மேஜரா என்ன விஷயம்னா, ஒரு சாஃப்ட்வேர் இதுவும் நான் ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா போன வாட்டி சொன்னேன். என்னன்னா ஐடில இப்போ டெக்னாலஜி, நியூ ஏஜ் டெக்னாலஜில நான் புல்லிஷ். ஆனா ட்ரெடிஷ்னல் ஐடி சொல்லுவோம் இல்ல, சாஃப்ட்வேர் ரைட்டிங், ப்ரோக்ராமிங், அந்த கம்பெனிஸ்ல நான் புல்லிஷ் இல்லை. எதுக்குன்னா இன்னைக்கு ஒரு ஐடி கம்பெனியில் நீங்க போய் கேட்டீங்கன்னா, என்ன ஒரு ப்ரோக்ராமர் 5 நாள் எடுத்து ஒரு ப்ரோக்ராம் எழுதுறாரோ, ஓகே, அதே ப்ரோக்ராம் நீங்க சாட் ஜிபிடில போயிட்டு 5 நிமிஷத்துல எழுதலாம். புரியுதா? அப்கோர்ஸ் சாட் ஜிபிடில போட்டு அது எக்ஸாக்டா சேமா என்ன ரிசல்ட் உங்களுக்கு நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்களோ அந்த மாதிரி வராது. இருந்தாலும் 5 நிமிஷத்துல போட்டுட்டு அந்த 5 நிமிஷத்துல ப்ரோக்ராமை வெளியே எடுத்து அதை மாடிஃபிகேஷன் ரிவ்யூ பண்றதோ அதை சேஞ்சஸ் பண்றதோ அதே ப்ரோக்ராம ஒரு நாள்ல பண்ணிடலாம். ஸோ என்ன சொல்ல வரேன்னா, ஒருத்தர் 5 நாள் வேலை பண்ற ஒருத்தர் இன்னைக்கு அதே வேலை ஒரே நாள்ல பண்ணலாம். ஸோ டெஃபினெட்லி என்ன ஆக போகுது, உங்களோட மக்கள் எத்தனை பேர் அங்க தேவையோ அந்த ரிக்குவயர்மெண்ட் குறைய போகுது. ஓகே. ஸோ அதனால இந்த கம்பெனிஸ் எல்லாம் இப்போ எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க, அது நம்ம வெயிட் பண்ணி ஆகணும், வெயிட் பண்ணி பார்க்கணும். இப்போ சொல்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ கோயிங் ஃபார்வர்ட் இப்போ முதல்ல ரிசல்ட்ஸ் பத்தி பேசுவோம். ரிசல்ட்ஸை நீங்க பாத்தீங்கன்னா பெருசா மோட்டிவேஷனல் எதுவுமே இல்லை. ஓகே. சிங்கிள் டிஜிட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் காமிக்குது எல்லா ஐடி கம்பெனிஸும் முக்காவாசி. ஒன்று. ரெண்டாவது, அட்ரிஷன் சொல்லுவோம் இல்ல, ஜாப் விட்டு போயிட்டு போறவங்க அதிகமா இருக்காங்க. மூணாவது, இந்த ஐடி கம்பெனிஸ் புதுசா எடுக்கிற மக்கள் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு. ஓகே. ஸோ ரெக்ரூட்மெண்ட் கம்மியா இருக்கு, ஃபயரிங் அதிகமா இருக்கு. ஃபயரிங்னு சொல்லக்கூடாது, அட்ரிஷன்னா அவங்கள விட்டு போறது அதிகமா இருக்கு. ஸோ இந்த ட்ரெண்ட் இப்போ ஐடில போயிட்டு இருக்கு. எதுக்குன்னா டெஃபினெட்லி அங்க பிசினஸ் ஹேம்பர் ஆயிட்டு இருக்கு. அண்ட் இருக்குதுலே பெரிய காரணம் என்னன்னா, இன்னும் யூஎஸ் ரிகவர் ஆகல, வேர்ல்டு இன்னும் டர்மாயில்ல இருக்கு. அண்ட் அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் ஆகும்னு நினைச்சாங்க, அது இன்னும் ஆகல. ஓகே. ஸோ இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாத்துனால ஐடி ரிசல்ட்ஸ் சுமாராக தான் இருக்கு. பேட் டு ஓகேன்னு சொல்லுவேன் நான். ரொம்ப கிரேட்டு, மாடரேட் கூட இல்லை, பேட் டு ஓகே ரிசல்ட் தான் அது.
ஸோ அதனால ஐடி வந்து நீங்க கண்டிப்பா இப்போத்துக்கு டச் பண்ணக்கூடாது. அது ஒண்ணு. ரெண்டாவது, சார் வாங்க கூடாதா? கண்டிப்பா ஒரு சமயத்துல எந்த செக்டர் வந்து பர்மனண்டா பையோ பர்மனண்டா செல் இல்ல. ஓகே, கண்டிப்பா எப்பயாவது வந்து ஒரு ஒரு பை அதுல வந்து வரும், அதுவும் வரும். ஆனா கொஞ்சம் சுச்சுவேஷன் வந்து இன்னைக்கு வந்து தேதியில மாறணும். ஸோ நெட் என்னன்னா இந்த சுச்சுவேஷன்ல வந்து நீங்க ஐடியை இப்போத்துக்கு அவாய்ட் பண்றது பெட்டர். ஓகே, கோயிங் ஃபார்வர்ட் அதில் வந்து எப்போ பை கால் வருமோ, சரி எல்லா செக்டர் வந்து ஒரு சிக்லிக்கல் செக்டர் ஆயிடுச்சு ஐடி கூட இன்னைக்கு தேதியில. ஸோ இன்னைக்கு வந்து நல்லா பண்ணல, மேபி 3 மாதம் கழிச்சு 6 மாதம் கழிச்சு 1 வருஷம் கழிச்சு அது வந்து டைமிங் என்னால் சொல்ல முடியாது. ஆனால் சுச்சுவேஷன் மாறும்போது அதில் வந்து ஒரு பை ரெக்கமெண்டேஷன் வரும், நானே சொல்லுவேன். ஆனால் இன்னைக்கு இருக்கிற கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த என்ன சொல்றது, அந்த ஒரு நெகட்டிவ் ஒப்பீனியன் வந்து போற மாதிரி உடனே தெரியல. ஸோ எடுக்கலாம், ஒரு 2-3 மாசத்துல வந்து ஏதாவது தெரியும். ஆக்சுவலா என்னன்னா இந்த வருஷம் எண்டில் வந்து யூஎஸ்லயும் எலெக்ஷன்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ அந்த யூஎஸ் எலெக்ஷனை இப்போ நம்ம வந்து எலெக்ஷன் பார்த்துட்டு இவ்வளோ பேசுறோம்ல நம்ம நாட்டில், அதே மாதிரி யூஎஸ் எலெக்ஷனால ஐடியில் வந்து அந்த வாலட்டிலிட்டி வந்து கொஞ்ச நாளுக்கு இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம், எப்போ வந்து ஒரு பை கால் மாதிரி தெரியுதோ அன்னைக்கு வந்து நானே ரெக்கமெண்ட் பண்றேன். ஆனா இன்னைக்கு தேதியில வந்து நான் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுவேன். ஓகே சார். ஸோ ஐடி செக்டார் எப்படி இருக்கு, என்ன நிலவரம் அப்படின்ட்டு வேகர்வா சார் கொடுத்துட்டாரு. ஸோ இந்த மாதிரி சூப்பரான உங்களுக்கு ஃபைனான்ஷியல் அட்வைஸ்லாம் வேணும், உங்களுக்கு நல்ல ஒரு போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் சாரோட ஆஃபீஸ் நம்பர் இருக்கு, கால் பண்ணுங்க. தேங்க்யூ சார். ரொம்ப நன்றி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஷேர் மார்க்கெட்ல லாபம் சம்பாதிக்கணும்னு விரும்புறீங்களா? நாங்க உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றது இந்தியாலேயே நம்பர் 1 ரத்தன் டாட்டாவோட பேக்டு கம்பெனியான அப்ஸ்டாக்ஸ்ல டிமேட் அக்கௌண்ட் ஃப்ரீயா ஓபன் பண்ணிக்கலாம். அப்ஸ்டாக்ஸ்ல ஒரே ஆப் மூலமா ஈக்விட்டி, கமாடிட்டி, கரன்சி அண்ட் ஆப்ஷன் ட்ரேடிங்க்கு வெறும் 20 ரூபீஸ் புரோக்கரேஜ்ல பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம 25,000 வர்த்தான ராக்கெட் கால்ஸும் மல்டிபேகர் ஸ்டாக்ஸ் ரெக்கமெண்டேஷனும் ஃப்ரீயா தராங்க. இந்த ஒட்டுமொத்த ஆஃபரும் நம்ம சேனல்ல கொடுக்கிற டிஸ்கிரிப்ஷன் லிங்க் மூலமா கிளிக் பண்ணி அக்கௌண்ட் ஓபன் பண்றவங்களுக்கு மட்டும்தான். இப்பவே அப்ஸ்டாக்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கோங்க.